9th standard exercise 1.6ல third sumல second roman நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். second roman இங்கே கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் இந்த செட்டுக்கான நம்பர் ஆஃப் எலிமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்டு கொஷினில் செகண்ட் ரோமன். ஓகேவா? என்னென்ன வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்? n ஆஃப் a யூனியன் b யூனியன் c இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் b ப்ளஸ் n ஆஃப் c மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b minus n of a b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. இந்த வேல்யூஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய செட் வேல்யூஸ்லேருந்து ஃபைண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது n ஆஃப் a. டைரெக்டாக இங்கே a செட் இருக்குது, இதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம். a அப்படின்னா இந்த செட்டு, n ஆஃப் a அப்படின்னா இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஸோ எத்தனை எலமெண்ட் இருக்குது? 3 எலமெண்ட் இருக்குது. தென் n ஆஃப் b எடுத்துட்டோம் அப்படின்னா n ஆஃப் bயில் 4 எலமெண்ட் இருக்குது. n ஆஃப் c எடுத்துட்டோம்னா எத்தனை எலமெண்ட் இருக்குது? 4 எலமெண்ட் இருக்குது. சரியா? ஸோ n ஆஃப் a, n ஆஃப் b, n ஆஃப் c ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியது நமக்கு a இன்டர்செக்ஷன் b. ஸோ a உடைய வேல்யூ என்னது? 1, 3, 5. intersection of b உடைய வேல்யூ 2, 3, 5 and 6. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ தானே நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமனாக என்ன இருக்குது? நமக்கு 3 இருக்குது, தென் 5 இருக்குது இல்லையா? அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நம்ம n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஃபைண்ட் பண்ணோம்னா 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம கொஷினில் என்ன இருக்குது? b இன்டர்செக்ஷன் c இருக்குது. b செட் என்னது நமக்கு? 2, 3, 5, 6. இன்டர்செக்ஷன் ஆஃப் c செட் நமக்கு என்னது? 1, 5, 6 and 7. ஸோ இது ரெண்டுலேயுமே காமனான வேல்யூ தானே இன்டர்செக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ காமனாக என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 5 இருக்குது, 6 இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிடலாமா? n ஆஃப் b இன்டர்செக்ஷன் c 2 தானே நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினில் என்ன இருக்குது? a இன்டர்செக்ஷன் c இருக்குது. a செட் நமக்கு 1, 3 and 5. இன்டர்செக்ஷன் ஆஃப் c செட் நமக்கு 1, 5, 6 and 7. ஸோ இதெல்லாம் காமனான வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாமா? காமனான வேல்யூஸ் என்ன நமக்கு இங்கே? 5 இருக்குது, தென் 1 இருக்குது இல்லையா? 1, 5 ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் c எடுத்துட்டோம்னா நமக்கு 2. அப்போது a b c, a இன்டர்செக்ஷன் b, b இன்டர்செக்ஷன் c, a இன்டர்செக்ஷன் c வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c இல்லையா? இந்த வேல்யூ தானே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ a செட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1, 3 and 5. இன்டர்செக்ஷன் ஆஃப் b செட் நமக்கு என்னப்பா? 2, 3, 5 and 6. அண்ட் c செட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1, 5, 6 and 7. ஓகே, ஸோ a b c 3 செட்டிலையுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ 3 செட்டிலையுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? 5 மட்டும்தான் காமனாக இருக்குது இல்லையா? மீதி இந்த 2 செட்டில் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 2யும் 3 இருக்குது, இங்கே இல்லை. சரியா? ஸோ 3லையுமே காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்ன? 5. ஸோ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் cன்னு நம்ம எப்படி எழுதலாம்? 1 அப்படின்னு எழுதிடலாமா? ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபில் பண்ணணும் இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? a யூனியன் b யூனியன் c அப்படின்னு இருக்குது இல்லையா? a யூனியன் b யூனியன் c அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். a வேல்யூ 1, 3, 5 யூனியன் b உடைய வேல்யூ 2, 3, 5 and 6. and then union c உடைய வேல்யூ 1, 5, 6 and 7. ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ணி ஒரே யூனியன் செட் எழுத போகிறோம்.
இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். யூனியன் செட் எழுதணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய வேல்யூஸை ஒன்ஸ் எழுதுனா போதும். அது இந்த செட்லேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குன்னா ஒரு 5 இங்கே நம்ம எழுதுனாவே போதும். நமக்கு அது தெரியும் இல்லையா? ஸோ 1 2 3 4 இங்கே எங்கேயுமே கிடையாது. 5 6 7 அதோட நமக்கு முடிஞ்சுது இல்லையா? ஸோ n ஆஃப் A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு ஃபார்முலாவில் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணமோ அந்த வேல்யூஸை ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இங்கே ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூஸ் கரெக்டாக அந்த ஃபார்முலாவுக்கு ப்ரூஃப் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ கிளியராக அந்த ஃபார்முலாவை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்ம கிளியராக எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸை இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்க போகிறோம். n ஆஃப் A யூனியன் B யூனியன் C என்னது நமக்கு 6. தட் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் A ப்ளஸ் n ஆஃப் B ப்ளஸ் n ஆஃப் C. இது நம்ம கொஷினோட ஸ்டார்டிங்லேயே ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்னது? n ஆஃப் A வந்து 3, n ஆஃப் B வந்து 4, n ஆஃப் C வந்து 4 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தென் A இன்டர்செக்ஷன் B, B இன்டர்செக்ஷன் C, A இன்டர்செக்ஷன் C. இங்கே என்னப்பா ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 2 2 2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு மைனஸில் கிடைக்குது. ஸோ -2 -2 -2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாவில் இது +1. ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். 3 + 4 வந்து 7, 7 + 4 வந்து 11, 11 இங்கே ஒரு +1 இருக்குது சரியா? இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே 4 + 3 7, 7 + 4 11, 11 இங்கே ஒரு +1 இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறோம் 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே மிடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் மூணுமே மைனஸில் இருக்குது. ஸோ -2 -2 -2னா 3 வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு -6ன்னு கிடைக்கும். இப்போ 12லேருந்து 6 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் நமக்கு 6. கிரேட்டர் நம்பருடைய சைன் +6. ஸோ வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? LHS, தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் RHS, ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல். ஸோ ஃபைனலாக hence it is verified. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்குது, இந்த வேல்யூ கரெக்டு தான் அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் சரியா? ஆர் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்டு சம்முக்கான ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவும் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் VM லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.